குறள் 377. வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி. தொகுத்தார்க்கு துய்த்தல் அரிது. பொருள்: ஒருவனுக்கு கிடைக்க வேண்டிய பயனை ஊழ் வகுத்த விதிப்படி அல்லாமல் அவன் கோடிக்கணக்கில் செல்வத்தைச் சேர்த்திருந்தாலும் அந்தச் செல்வத்தை தன் விருப்பப்படி முழுமையாக அனுபவிப்பது அரிது. சேர்ப்பது மனிதனின் முயற்சி, அனுபவிப்பது பல காரணிகளின் விளைவு. அதனால் செல்வம் கிடைத்தவுடன் இது முழுவதும் என்னுடைய கட்டுப்பாட்டில் என்று நினைப்பது மயக்கம். ஒரு முக்கியமான புரிதல்: இந்தக் குறள் முயற்சி செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. மாறாக, செல்வத்தைச் சேர்ப்பதில் முயற்சி செய், ஆனால் அதை அனுபவிப்பது முழுவதும் உன் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை உணர். இதனால் கிடைப்பதில் பணிவு வரும், கிடைக்காததில் விரக்தி குறையும். இன்றைய வாழ்க்கைக்கு இந்தக் குறள். இன்று ஒருவர் கோடிகளை சம்பாதிக்கலாம், ஆனால் நேரமில்லாமல் இருக்கலாம், மன அமைதியில்லாமல் இருக்கலாம், குடும்பத்துடன் இருக்க முடியாமல் இருக்கலாம், வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் போகலாம். அதனால் செல்வத்தின் அளவு வாழ்க்கையின் அனுபவம். வள்ளுவர் கூறும் மிக உயர்ந்த உண்மை: செல்வத்தைச் சேர்ப்பது வெற்றி அல்ல, அதை சரியான நேரத்தில் சரியான முறையில் அனுபவிக்க முடிவதே உண்மையான பயன். கோடி இருந்தாலும் அனுபவிக்கும் வாய்ப்பு இல்லையெனில் அந்தக் கோடி முழுமையான செல்வமல்ல.